Hi students, இன்னைக்கு நம்ம class 11 mathsல exercise 1.2ல 7th sum பார்ப்போம். On the set of natural numbers, let R be the relation defined by A related to B if A plus B is less than or equal to 6. Write down the relation by listing all the pairs. Check whether it is reflexive, symmetric, transitive and equivalence ஆன check பண்ண சொல்லிருக்காங்க. First என்ன relation கொடுத்திருக்காங்க சொல்யூஷன் பார்ப்போம் இல்லையா. சொல்யூஷன்ல A related to B ன்னு கொடுத்துட்டு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, if A plus B is equal to is less than or equal to 6 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. அப்ப நம்ம பேர்ஸ் எல்லாம் எழுதுவோம். A plus B ரெண்டு பேர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அதோட அடிஷன் வேல்யூ வந்து 6 ஆர் 6 அல்லது 6க்கு கம்மியா இருக்கணும்னு சொல்றாங்க. சோ நம்ம ரிலேஷன் எழுதிக்குவோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன பேர்ஸ் வரும், 1,1 வரும், 1,2, 1,3, 1,4, 1,5. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 6 அல்லது 6க்கு கம்மியா வரணும் உங்களுக்கு. அதுதான் வந்து ரிலேஷன் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம 2,1 பார்ப்போம். 2,1, 2,2 வரும், 2,3, 2,4 வரைக்கும் வரும் இல்லையா. அடுத்தது 2,5னா மேல போயிடும் உங்களுக்கு, 6க்கு மேல போயிடும். அடுத்தது 3ல பார்ப்போம். 3,1, 3,2, 3,3 இவ்வளவுதான் வரும் இல்லையா. அடுத்தது 4ல பார்ப்போம். 4,1 வரும், 4,2 அவ்வளவுதான் வரும் இல்லையா. 4,3னா 7 ஆயிடும் உங்களுக்கு. 6க்கு கம்மியா இருக்கணும். அடுத்தது 5,1 இதுல அவ்வளவுதான் வரும், வேற நம்பர்ஸ் எதுவும் வராது. ஸோ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதிட்டோம், நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்தது செக் பண்ணுவோம் ரிஃப்ளெக்சிவா என்னன்றத. ரிஃப்ளெக்சிவ்னா என்ன பண்ணணும், A ரிலேட்டட் டு B ஆ இருக்கணும் இல்லையா. இப்போ 4,4 1,1 இருக்கு, A to A ன்னு இருக்கணும் இல்லையா. A ரிலேட்டட் டு A வா இருக்கணும். இப்போ இருக்கான்னு செக் பண்ணுவோம். 1,1 இருக்கு, அடுத்தது 2,2 இருக்கு, then 3,3 இருக்கு. 4,4 இல்ல, 5,5 இல்ல. So அப்ப 4,4 and 5,5 is not in this relation. So it is not reflexive. ஓகேவா. அடுத்தது சிமெட்ரிக் பார்ப்போம். சிமெட்ரிக் பார்க்கும்போது A ரிலேட்டட் டு B இருக்கணும். சிமெட்ரிக்னா A ரிலேட்டட் டு B இருக்கணும், அதே சமயம் B ரிலேட்டட் டு A வா இருக்கணும் இல்லையா. அது மாதிரி வருதான்றத செக் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இப்போ 1,4 இருக்கு, 1,4 இருக்கு, 4,1 இருக்கு, அதே மாதிரி 1,2 இருக்கு, 2,1 இருக்கு, 1,3 இருக்கு, 3,1 இருக்கு, 1,4 இருக்கு, அது பார்த்துட்டோம் நம்ம. 1,5 இருக்கு, 5,1 எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி செக் பண்ணோம்னா வேற என்னென்ன வரல அப்படின்றத வந்து பார்ப்போம் நம்ம. பார்த்துட்டோம். 1,4 இருக்கு, 4,1 ஸோ எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகேவா. நான் சப்போஸ் இப்போ இது எடுத்தோம்னா 1,5 எடுத்தோம்னா, இப்போ 2,1 எடுத்தோம்னாலும் 1,2 இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே இருக்கு. அதனால நம்ம வந்து இதை எடுத்துக்குவோம். 1,3 எடுக்கிறோம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இஸ் இன் ரிலேட்டட் வித் R. அதே மாதிரி 3,1 வந்து இஸ் இன் ரிலேஷன். ஓகேவா, சாரி, இன் R. So it is symmetric. அடுத்தது டிரான்சிட்டிவான்னு பார்ப்போம். டிரான்சிட்டிவ்ன்றதுக்கு எப்படி இருக்கணும், A ரிலேட்டட் டு B, B ரிலேட்டட் டு C, அப்படி இருக்கும்போது A ரிலேட்டட் டு C ஆ இருக்கணும் இல்லையா. இப்படி இருந்தா நமக்கு டிரான்சிட்டிவ்னு வரும். இப்போ சப்போஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க, நம்பர்ஸ் ஏதாவது எடுத்துக்குவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் A ரிலேட்டட் டு Bனா ஏதாவது நம்பர் எடுத்துக்கலாம் நம்ம. 1,4 எடுத்தோம்னா 1,4 எடுத்துக்கலாம். அடுத்தது 4,1 வரும் இல்லையா. B ரிலேட்டட் 4,2 எடுத்துக்குவோம்.
அது வராது உங்களுக்கு 4,2 இப்போ நம்ம 4,2 and 2,3 is relation with R 4,2 எடுப்போம் 4,2 and C க்கு B related to C க்கு வந்து இப்படி எடுப்போம் 4 is related to 2 ன்னு இருக்கு அடுத்தது 2 is related to 3 2,3 இருக்கு ஆனா 4,3 இல்ல பாருங்க ஓகேவா 4,3 is not related to 4 is not related to 3 so 2,3 இருக்கு is in relation with R but 4,3 is not belongs to this relation 4,3 இப்போ இப்படி தானே வரணும் இது 2 இது சேமா இருக்கு இப்போ 4,3 வந்து இந்த ரிலேஷன்ல வரணும் பட் இங்க நமக்கு வரல அதனால so it is not transitive இப்போ நாட் ரிஃப்ளெக்சிவ் வந்துச்சு சிமெட்ரிக் வந்துச்சு டிரான்சிட்டிவும் வரல ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா கூட the relation is not equivalence relation so since the relation does not satisfy all the three conditions so it is not equivalence relations relation okay students புரிஞ்சுதா உங்களுக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ